அட என்னப்பா இது, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இது கல்யாணமா இல்ல ஏதோ அரண்மனைக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரே கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அட இது வெளியில யார் வீட்டு வெட்டிங்கோ இல்ல, நம்ம வேல்ஸ் வெட்டிங். நம்ம வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார் இருக்கார்ல, அவங்களோட டாக்டரோட வெட்டிங் தான் இது. சரி நம்மள கூப்பிட்டுருந்தாங்களேன்னு சொல்லிட்டு என்னோட ரோல்ஸ் ராய்ஸ் காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு நேரா வெட்டிங் உள்ள போயிட்டேன். அட சும்மா சொன்னங்க, ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் போயிட்டே இல்ல, சாரோட கார் தான், பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் உள்ள போயிருந்தப்ப தமிழ்நாடு சிஎம் வந்திருந்தாங்க மணமக்களை வாழ்த்துறதுக்காக. உள்ள அவ்வளவு பெரிய செட்டப் போட்டுருக்காங்க. இது சுத்தி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போட்டு இந்த சோஃபால போய் உட்கார்ந்திருந்தேன். அங்க இருந்து ஒருத்தங்க வந்து இந்தாங்க சார் ஜூஸ் எடுத்து குடிங்கன்னு கொடுத்தாங்க. ரைட், அப்ப சாப்பாடுலாம் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டைனிங் ஹாலுக்கு போனா எனக்கு இந்த டைட்டானிக் படம் பார்த்த ஃபீல் தான் வந்துச்சு. அதுல கிராண்டா காட்டி இருப்பாங்களே, அதை விட பல மடங்கு கிராண்டா இருக்குங்க. உள்ள இவ்வளவு சூப்பரா இருக்கே. யாருங்க கேட்டரிங்னு கேட்டப்பதான் சொன்னாங்க, அம்பானி வீட்ல ரீசெண்டா ஒரு வெட்டிங் நடந்துச்சுல, அதுல பண்ணவங்க தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க போல. அந்த டேபிள் செட்டப் பாருங்களா, பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம என்னென்ன சாப்பிட போறோம், என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு கார்டே வச்சிட்டாங்க. அந்த பிளேட்லாம் பாருங்களேன், பிளேட் ஸ்பூன் எல்லாமே கோல்டு. சரி வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பாப்போமே போனா அங்க ஒருத்தர் வந்து தண்ணி குடிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதை பார்த்தா அதுவும் கிளாஸ் பாட்டில். சரி வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கப்ப இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம்லாம் இருக்கும்ல, பாக்கிறதுக்கு செமையா இருக்கும், அதுவுமே இங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் எல்லாம் சீஸ்லயே பாஸ்தா பண்ணி கொடுப்பாங்களே, அது இன்னும் ஒரு படி மேல போய் இங்க லைவ் கவுண்டர்லயே பீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னென்ன இங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போ தேவையில்லைங்க, அவங்களே வந்து சார் இந்தாங்க இதை டேஸ்ட் பாருங்க, அதை டேஸ்ட் பாருங்க சொல்லிட்டு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள எல்லா ஊர் வெரைட்டியும் இருந்துச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு ஃபாரின் ஐட்டம் வரைக்கும் இருந்துச்சு. ராமேஸ்வரம் கஃபேல இருந்து தோசை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம ஊர் ஸ்டைல்ல தவால வஞ்சரை மீன் வறுத்துட்டு இருந்தாங்க, அது ஒரு பீஸ் எடுத்துட்டு அப்புறம் இறவும் வறுத்துட்டு இருந்தாங்க, அதையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட். எனக்கு இந்த வெட்டிங்லயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, விஐபி மட்டும் இல்லாம பொதுமக்களும் வந்து சாப்பிடுற மாதிரி 8000 பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க. உள்ள விஐபி சைடு என்னென்ன மெனுல இருந்துச்சோ எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. நான் என்னோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி வெட்டிங்க்கு போனதே கிடையாது. வெரைட்டினா வெரைட்டி, அவ்வளவு வெரைட்டி. இருக்கிற ஃபுட்டை முழுசா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணில இருந்து 3 மணி நேரம் ஆச்சு. அங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் ஒரு பிளேட்டா வாங்கி டேஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஹாய்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. கல்யாணம்னா இதான்ப்பா கல்யாணம், சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. சாப்பாடுலாம் அதுக்கு மேல அல்டிமேட். இந்த வெட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.